ஜே பால் கெட்டி ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேன் அண்ட் அவருடைய டெத் சமயத்துல உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர். செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு பிறகு ஒரு ராத்திரி ஜே பால் கெட்டி அவருடைய 3 விருந்தாளிகளை டின்னருக்கு கூப்பிடுறாரு. ரெஸ்டாரண்டோட பேர் கேப்ரஸ். ரெஸ்டாரண்ட்க்கு போன பிறகு கெட்டி சொல்றாரு, உள்ள போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்திட்டு வரலாம். ஒரு நண்பர் சொல்றாரு, சுத்தனமா எனக்கு ரொம்ப பசிக்குது. கெட்டி சொல்றாரு, கொஞ்சம் சுத்திட்டே வருவோம், இன்னும் 10 மணி ஆகல. ஏன்னா இங்க ஒவ்வொரு நபருக்கும் 10 ஷில்லிங்கான சார்ஜ் ஆகும். ஆனா இது 10 மணிக்கு அப்புறம் கிடையாது. நான் 15 நிமிஷத்துக்காக ஒரு பவுண்ட் தேவையில்லாம செலவு பண்ண விரும்பல. அண்ட் அந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னா, அவர் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தரா இருந்தப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க விரும்புறோம் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. ஆனா ஒரு லட்சத்துல ஒரு நபர் தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு பணம் எப்படி செலவு பண்றதுன்னு. அப்படி உங்களுக்கு சரியாக செலவு பண்ண வரலனா, அப்ப நீங்க சம்பாதிக்கிறதுக்கான 1000 வழிகளை தெரிஞ்சுக்கிட்டாலோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உங்க வாளியில கீழே ஓட்டையா இருந்துச்சுன்னா, மேல இருந்து நீங்க எவ்வளவுதான் தண்ணி நிரப்பினாலும் சரி, வாளி நிரம்பவே நிரம்பாது. இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் செலவு எப்படி பண்ணணும்னு, கடன் எப்போ எப்படி வாங்குறது நல்லதுன்னு. அப்படி என்ன ஒரு பழக்கம், அது வெறும் விட்டு நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். எந்த ஒரு காரியம் எவ்வளவு சம்பாதியத்துல வாங்கணும் அண்ட் எந்த விஷயத்துக்குலாம் செலவு பண்றத பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு காசை பத்தி ரொம்பவே சின்னதாவே இருக்கலாம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை பத்தி என்னுடைய முதல் பாடத்தை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே தராசுல எடை போட்டு செலவு பண்ண கத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய சம்பாத்தியத்தினால இல்ல, நம்மளுடைய செலவு பண்ற விதத்தினால தான் நம்ம பணக்காரங்க இல்ல ஏழையாகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய காசை செலவு பண்றதுக்கான ஒரு அற்புதமான வழி சொல்றேன். எப்பெல்லாம் உங்களுடைய மனசுல ஒரு விஷயத்தை வாங்கறதுக்கான எண்ணம் வருதோ, நினைச்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுது, அதோட விலை வந்து 5000 ரூபாய். சரியா? முதல்ல அதை தராசுல எடை போடுங்க. எப்படி பண்றது? நினைச்சுக்கலாம் உங்களுடைய மாச சம்பளம் 50000 ரூபாய். நீங்க 8 மணி நேரம் வேலை செய்றீங்க 26 நாட்களுக்கு. 4 நாள் லீவ் விட்டுறலாம். அதாவது மாசத்துல 200 மணி நேரம். அதாவது உங்களுடைய 1 மணி நேரம் சம்பாத்தியம் வந்து 250 ரூபாய். இப்ப நீங்க இதை நினைச்சு பாருங்க, இந்த 5000 ரூபாய் பொருளை வாங்கணும்னு உங்களோட மனசுல துடிச்சிட்டு இருக்குல்ல, அதுக்காக நீங்க 20 மணி நேரமா கடினமா உழைச்சிருக்கீங்க. இப்ப தராசுல எடை போடுங்க. அப்படி உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா, உங்களுடைய 20 மணி நேரம் உழைப்ப இந்த 5000 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்றது சரினா அப்ப வாங்கிடுங்க. இல்லனா அதை உடனே விட்டுருங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிரமாதமா வேலை செய்யும் அண்ட் நீங்க தேவையில்லாத பொருட்கள் வாங்காம தப்பிச்சிடலாம். இப்ப காசை பத்தியான என்னுடைய 2வது லெசன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ரொம்பவே சிம்பிள் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் முறை உங்களுடைய காசை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யலாம். அண்ட் அது என்னன்னா, உங்களுடைய ஒவ்வொரு மாசத்துக்கான பொருட்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்குறீங்களே, அதை எப்படி வாங்குறது? சோ மிகப்பெரிய தப்பு மிடில் கிளாஸ் ஆட்கள் செய்யறது என்ன? தோணிச்சா மூஞ்சி தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு. இந்த தவறு இன்னைக்கு அப்புறம் நீங்க எப்பவும் செய்யவே செய்யாதீங்க. எப்பவுமே ஷாப்பிங் லிஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட்டுக்கு போகணும். அதாவது உங்களுக்கு என்ன பொருட்களுக்கு அவசியமோ அதுக்கான லிஸ்ட் வீட்ல போடுங்க. இதனால உங்களுக்கு என்ன லாபம்னா, நீங்க வெறும் வீட்ல இருந்து என்ன பொருட்கள் எழுதிட்டு போனீங்களோ அதை மட்டும் வாங்குவீங்க அண்ட் தேவையில்லாத விஷயங்களை வாங்காம தப்பிச்சிருவீங்க. எப்பவுமே முகத்தை தூக்கிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போகாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பொருட்கள் மேல உங்களுடைய கண் படலையோ அதை நீங்க எப்பவுமே வாங்க மாட்டீங்க. அண்ட் பொருட்களை வாங்க நீங்க எப்பவுமே தனியா போங்க. ஏன்னா அப்படி நீங்க உங்க மனைவி பசங்க கூட போனீங்கன்னா, அப்ப நீங்க அவசியத்தை விட உங்களுக்கு தேவையில்லாத நிறைய பொருட்களோட வாங்கிட்டு வருவீங்க. வயசு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா இதையும் வாங்கிக்கலான்னு. பசங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், இந்த 2 ஐட்டமா நீங்க தேவையில்லாம வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும். அண்ட் ஷாப்பிங் சென்டருக்கு எப்ப போனாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. 1 மணி நேரத்துல எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துருவேன்னு. அப்படி நேரம் குறைவா இருந்துச்சுன்னா அப்ப கம்மியாவே வாங்குவீங்க. இல்ல அங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப தேவையில்லாத பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். முடிஞ்சா வெறும் வயித்தோட ஷாப்பிங் பண்ண போகாதீங்க. இல்ல ஒரு பன் வாங்குறதுக்கு 50 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாயிடும். அப்படி பாசிபிள் இருந்துச்சுன்னா ஷாப்பிங் 1ஆம் தேதிக்கு வேண்டாம், 25ஆம் தேதிக்கு பக்கத்துல பண்ணலாம். ஏன்னா அப்ப நம்ம கிட்ட காசே கம்மியா இருக்கும். பிகாஸ் 1ஆம் தேதிக்கு பாத்தீங்கன்னா காசு நம்ம கிட்ட இருந்து குதிச்சு வெளியே ஓடிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கத்துக்கிறது என்னன்னா, உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தாலும் சரி இல்ல 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, அப்படி உங்களுடைய செலவு பண்றதுக்கான பழக்கமோ முறையோ சரி இல்லனா, அப்ப நீங்க சீக்கிரமாவே திவால் ஆயிடுவீங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க, நினைச்சா அவங்களுடைய சொந்தமா ஒரு ஏரோப்ளைனை வாங்கிடலாம். ஆனா இனிக்கும் எக்கானமி கிளாஸ்ல பயணம் செய்யறாங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 விஷயத்துல காசு செலவு பண்றதுக்கு கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஃபுட். ஒரு நபர் இந்த 3 விஷயத்துல காசை சேமிச்சார்னா, அப்போ ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்க பட்ஜெட் போடுற எண்ணத்துல ரொம்பவே லைட்டான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அப்ப உடம்பு சரியில்லாம ஆகும் அண்ட் ஹாஸ்பிடல்ல எல்லா காசும் ஒரேடியா போயிடும். அண்ட் அப்படி எஜுகேஷன்ல கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னா அப்ப வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இழக்கிறீங்க. ஏன்னா எஜுகேஷன்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுக்கும். அண்ட் கடைசியா விலை ரொம்ப மலிவா கிடைக்கிறத பார்த்துட்டு சேல்ஸ பார்த்துட்டு அனாவசியமான பொருட்களை எப்பவுமே வாங்காதீங்க. இதனால நீங்க காசை சேமிக்கல, காசை வீணாதான் ஆக்குறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருட்கள் நமக்கு அவசியம் இல்லையோ அதுக்கு 1 ரூபாய் செலவு பண்றது கூட எக்ஸ்பென்சிவ்
எக்ஸ்பென்சிவ் தான். காசை பத்தியான அடுத்தது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை கத்துக்கணும். நீங்க லீகல் முறையில டாக்ஸ் சேவ் பண்றதுக்கான வழியை பார்க்கணும். சிஏ உங்களுக்கு இதுல உதவி செய்யலாம். ஏன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, டாக்ஸ் நம்ம வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய செலவு. இது நம்ம தந்தே தீரணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சராசரி நபர் 12 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குற காசுல 4 மாசத்து பணத்தை வெறும் டாக்ஸாவே கட்டிடுறாரு. சோ டாக்ஸ் சேவ் பண்றதுக்கான லீகல் வழியை கத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். சில பேர் இத டாக்ஸ பதுக்கத்தான் நினைப்பீங்க, ஆனா இது டாக்ஸ் பிளானிங். ஆனா நம்மள 99% பேருக்கு இத பத்தி அவேர்னஸே கிடையாது. ஏன்னா டாக்ஸ்ன்ற விஷயம் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டா இருக்கும். போத குறைக்கு நம்மளோட இந்தியால பாத்தீங்கன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம்னு ரெண்டு இருக்கு. காசை பத்தியான 4வது முக்கியமான பாடம், உங்களுடைய கார் எப்ப வாங்குறது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டே இல்ல கார் எப்ப வாங்கணும்னு. இல்ல கார் வாங்குறதுக்கான சரியான விதி என்ன. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், கார் வாங்கிட்டு ஏழையா இருக்காங்க. அக்கப்பக்கம் பார்த்து வாங்கிருது, அவன் வாங்கியிருக்கானா நானும் வாங்கிறேன்னு. கார் வாங்குறதுக்கான ஒரு விதி உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா 20:4:10, 20 விகிதம் 4 விகிதம் 10. இந்த விதி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 20 அர்த்தம் காரோடைய முழு மதிப்போட 20% குறைஞ்சபட்சம் டவுன் பேமெண்ட் பண்ணணும். அப்படி இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது தான். ஆனா 20% விட கம்மியா இருக்க கூடாது. இதனால உங்களுடைய கடன் கம்மியாகும். 4க்கு அர்த்தம் வந்து 4 வருஷத்துக்கு விட அதிகமா காரை கண்டிப்பா ஃபைனான்ஸ் பண்ணாதீங்க. இல்லனா கடன் தருவங்க உங்களுக்கு 7 வருஷத்துக்கு கூட ஆஃபர் தருவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடாது. நீங்க இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமா கட்ட வேண்டியதாயிடும். அண்ட் 10க்கு அர்த்தம் வந்து உங்க மாத வருமானத்தோட 10% விட அதிகமா இஎம்ஐ இருக்க கூடாது. அதாவது இப்ப உங்க மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய்னா அப்ப உங்க இஎம்ஐ 10,000 ரூபாய் விட எப்பவுமே இருக்க கூடாது. கார் வாங்குறதுக்கான 2வது விதி, உங்க காரோடைய விலை உங்க வருஷத்தோடைய மொத்த சம்பளத்தோட 50% விட அதிகமா இருக்க கூடாது. அதாவது நீங்க வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எந்த ஒரு தருணத்திலையும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலான கார் வாங்கவே கூடாது. என்னத்தானாலும் சரி, எந்த ஒரு காரியம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விதியை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு காசுக்கு பிரச்சனையே வராது. பணத்தை பத்தியான 5வது பாடத்தை கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெறும் ஒரு கெட்ட பழக்கம் விட்டுட்டு கோடீஸ்வரன் ஆகலாம். வெறும் பழக்கத்தை விட்டுட்டு. அப்படி உங்களுக்கு புகைப்பிடிக்கிறதுக்கான பழக்கம், ஸ்மோக்கிங் ஹாபிட் இருந்துச்சுன்னா, அண்ட் நீங்க வெறும் 100 ரூபாய் தினந்தோறும் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா, சோ உங்களுக்கு தெரியுமா நீங்க 40 வருஷத்துல 2 கோடி ரூபாய்க்கான சிகரெட் பிடிக்கிறீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 கோடி ரூபாய்க்கான சிகரெட்ஸ். உங்களுக்கு கேட்டு நிஜமா ஆச்சரியமா இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். அப்படி நீங்க 100 ரூபாய்க்கு தினந்தோறும் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா இதுக்கு அர்த்தம் நீங்க வருஷத்துல கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் சிகரெட்டுக்கு செலவு பண்றீங்க. இதே 40,000 ரூபாவை அப்படி நீங்க புத்திசாலித்தனமா ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அண்ட் உங்களுக்கு வெறும் 10% கம்பவுண்டிங் growth கிடைச்சாலே 40 வருஷத்துல உங்களுக்கு 2 கோடி ரூபாய் விட அதிகமான காசு கிடைக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு எக்ஸல் ஷீட் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் தெரியும். இப்ப முதல் வருஷம் நம்ம 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். சிகரெட் பிடிக்காம அதை சேமிச்சு வச்சு இந்த 40,000 ரூபாவை நம்ம ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்றோம். இப்ப அது 10% growth கொடுத்திருக்கு. அதாவது 4,000 ரூபாய். சோ வருஷத்தோட கடைசியில நம்ம கிட்ட 44,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா? இப்ப 2வது வருஷம் இந்த 44,000 ரூபாயில நம்ம திரும்பவும் 40,000 ரூபாய் சேர்த்துட்டோம். ஏன்னா இந்த வருஷமும் நம்ம சிகரெட் பிடிக்கல. சோ நம்ம கிட்ட மொத்தம் 84,000 ரூபாய் இருக்கு. திரும்பவும் 10% growth கிடைக்குது. 8,400 ரூபாய். சோ டோட்டல் ஆகுது 2வது வருஷத்துக்கு எண்ட்ல 92,600 ரூபாய். 3வது வருஷத்துல திரும்ப நம்ம இதுல 40,000 ரூபாய் சேர்த்துறோம்னா அப்ப நம்ம கிட்ட 1,32,600 ரூபாய் இருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. 10% growth ஆகுது. அதாவது 13,260 ரூபாய். சோ 3வது வருஷத்துக்கு எண்ட்ல நம்ம கிட்ட மொத்த கேபிட்டல் எவ்வளவு இருக்கும்னா 1,45,860 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிகரெட் பிடிக்காம 40,000 ரூபாய் இது கூட தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்போ கம்பவுண்டிங் ஆகி இது நமக்கு 34வது வருஷம் வர்றப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபாய்க்கான சொத்து மதிப்பு இருக்கும். அப்படி நீங்க கவனமா பாத்தீங்கன்னா 35, 36, 37, 38, 39, 40 வருஷத்துக்கு அப்புறம் 41வது வருஷம் வர்றப்போ அப்ப உங்களுடைய வெல்த் ஆகும் மொத்தம் 2 கோடி 14 லட்சம் ரூபாய். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறது சரிதான். உங்க கண்ணு இருக்கிற காசு இது உங்களுது தான். இந்த பணம் வெறும் ஒரு முடிவுனால வந்தது. கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு சிகரெட்டை பிடிக்க மாட்டேன்னு. இதனால வெறும் உங்களுக்கு காசு மட்டும் சேருத்துல உங்களுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க வெறும் இந்த ஒரு சின்ன பழக்கத்தை விடுறதுனாலே உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்குது 40 வருஷத்துல. இதை விட கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வேற என்ன சுலபமான வழி இருக்கு? இப்போ பணத்துக்கான 6வது விதி, அது என்னன்னா கடனுக்கான விதி. இதை நீங்க புரிஞ்சே தீரணும். இங்க பாருங்க, கடன் நல்லதாவும் இருக்கும் கெட்டதாவும். பணக்கார நபருக்கோ ஏழை நபருக்கோ இடையே இருக்கிற வித்தியாசம் இங்கிருந்து தான் உருவாகுது. பணக்கார நபர் இன்னைக்கு இருக்கிற காசை நாளைக்காக சேமிப்பாங்க. அண்ட் ஏழை நபர் நாளைக்கு வர்ற காசை இன்னைக்கு செலவு பண்ணிட்டு உட்காருவாங்க. பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் பாக்கெட்ல எழுதிருப்பாங்கல்ல, சிகரெட்
சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. இதே போலயே எல்லா லோன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே எழுதியிருக்கணும் கடன் உங்க நிதி ஆரோக்கியத்துக்கு கேடானதுன்னு. ரொம்பவே மோசமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அது கிரெடிட் கார்டோட கடன் தான். இதுல சில நல்லதும் இருக்கு, ஆனா நல்லதை விட கெட்டது தான் அதிகம். இன்னைக்கு டேட்டுக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறதுல ரொம்ப மோசமா நம்ம அழிக்கக்கூடிய விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்த உங்களால கேஷ் கொடுத்து கையில பணத்தை கொடுத்து வாங்க முடியாதோ அத கடன்ல எப்பவுமே வாங்காதீங்க. பை நோ பே லேட்டர் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் வாழ்க்கை வீணாக்கி இருக்கு. அதிகபட்சமான ஆட்கள் கடன்ல ஏமாற்றாங்கன்னா அவங்க பிரசன்டா பாக்குறாங்க, ஃபியூச்சரை இல்ல. மக்களோட எண்ணமே மாறிடுச்சு. இன்னைக்கு ஜென்சியோட தாட்ஸ் எப்படி இருக்கு? சாப்பிட சுத்து என்ஜாய் பண்ணு, நாளைக்கு யார் பார்த்தா? பட் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கண்டிப்பா வரும். அண்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு அது பயங்கரமா இருக்கும். கடனுக்கான ஒரு சிம்பிள் பிரின்சிபல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு பொருளோட வேல்யூ அது டைம் கூட கம்மி ஆகுதுன்னா அதுக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்டே கொடுக்காதீங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு லெஹங்கா வாங்கணும்னு கண்டிப்பா கூடாது. சில கடன் நல்லதாவும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கான கடன் வாங்கிட்டீங்க அண்ட் 3-4 அறைவுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ அதுல இருந்து 15,000 ரூபாய்க்கான ரெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ 10 லட்சம் ரூபாய் மீது ஒரு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா மொத்தம் 80,000 ரூபாய் ஆகுது. அண்ட் உங்களுடைய மந்த்லி ரெண்டல் 15,000 ரூபாய்க்கு பிரகாரம் உங்களுடைய ஒரு வருஷத்து வருமானம் ஆகுது 1,80,000 ரூபாய். அதாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கட்டின பிறகு உங்களுக்கு 1 இயர்ல 1 லட்சம் ரூபாய் சேவ் ஆகுது. இது நல்ல கடன், கண்டிப்பா வாங்கலாம். ஆனா பேட் லோன் இது கண்டிப்பா உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். சுத்தி பார்க்கறதுக்கு கடன் வாங்குறது, சிங்கப்பூர் போகிறதுக்கு லோன் வாங்குறதா, வாவ் சூப்பர் பா. ஷோ ஆஃப் பண்றதுக்கு கடன் வாங்குறது, அவங்க கிட்ட கார் இருக்கா நானும் வாங்குறேன் சூப்பர். என்டர்டைன்மெண்ட்டுக்காக கடன், இது எல்லாமே மோசமான கடன்கள். ஏன்னா இதனால நீங்க உங்க ஃபியூச்சர்ல வரப்போற வருமானத்தை இப்ப அடமானத்துல வைக்கிறீங்க அண்ட் உங்க நிதிக்கான கல்லறைய நீங்களே தோன்றீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப லாஸ்டா ரொம்பவே முக்கியமான பாடம், இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாப் ஷோயிங் ஆஃப். வில் ரோஜர்ஸ் சொல்றாரு, நிறைய பேர் அவங்க சம்பாதிக்காத காசை செலவு பண்ணிடுறாங்க. அதுவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பொருட்களை வாங்குறதுக்கு, அதுவும் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் தற்பெருமை பேசிக்கிற ஒரு உயிரினம். அவங்க உடம்புல இருந்து அவங்க கார், அவங்க வீடு, அவங்க சக்சஸ், அவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்த பத்தியும் பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் பெருமை பேசிக்கிறது மனுஷோட டிஎன்ஏல இருக்கு. உங்க மனசுல பல ஆசைகள் ஒளிஞ்சிருக்கும். காசு வந்ததுமே பொறுமை என்ற அணை உடைஞ்சு போயிடும் அண்ட் நீங்களும் உடனே பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு salary அதிகமானதுமே இல்ல காசு எங்கனா வந்ததுமே திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைல மாத்தணும்ன்ற எண்ணம் வந்துரும். புது போன் வாங்கிக்கலாம், இது பழசாச்சுன்னு நினைப்பீங்க. இப்போ சோஃபா பழசாச்சு, அதையும் மாத்திரலாம்னு நினைப்போம். சோ காசு வந்ததுமே பெருமையை காட்டிக்கிறது. நீங்க ஏன் காசு கூட இவ்வளவு விரோதத்தை வளர்த்துக்கிறீங்க? இப்பதான கையில வந்துச்சு, வந்ததுமே அது உங்ககிட்ட தானே பெறணுமா? நோட் பண்ணிக்கோங்க, பணக்காரங்க மற்றவங்களை அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க எந்த அளவுக்கு ஏழைங்க பண்றாங்களோ. ஏன்னா பணக்காரங்களுக்கு அவங்க பணக்காரங்கன்னு நிரூபிக்க அவசியமே இல்ல. அண்ட் ஏழைங்க அவங்களோட பாதி வாழ்க்கைய தங்களை பணக்காரன்னு நிரூபிக்கத்திலேயே கழிச்சிடுறாங்க. சோ இதுக்காக தான் எப்பவுமே யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாழ்க்கையில எதுவுமே வாங்க கூடாது. அண்ட் திடீர்னு காசு எங்க வந்துச்சுன்னா கவனமாயிரணும். எங்கடா நிலத்தை வித்து ஷேர் வித்து எதனா நல்ல பணம் வந்துச்சுன்னா அப்ப உடனே டக்குன்னு ஸ்கார்பியோ எல்லாம் வாங்கிடாதீங்க. குறைஞ்சபட்சம் 3-4 மாசத்துக்கு அந்த பணத்தை எஃப்டில வைங்க. அண்ட் அந்த காசை பார்க்கவே கூடாது. ஏன்னா அனுபவம் சொல்லுது, திடீர்னு காசு வந்ததுமே மனிதர் கண்மூடித்தனமாயிடுவாங்களா. மனசுல மறைஞ்சிருந்த ஆசைகள் வெளியே குதிச்சு வரும். 99 கேஸ்ல 3 வருஷத்திலேயே திடீர்னு வந்த காசு மக்கள் கிட்ட இருந்து உடனே மறைஞ்சு போயிருதான். அண்ட் மக்கள் முன்னாடி விட மோசமான சூழ்நிலைக்கு போயிடுறாங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன 7 ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இதுல எந்த ரூல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.